until further notice. No fraternising for foreign. My son will walk with any woman in this city. It'd be hard for your son to walk anywhere with a bullet next name. You said you wanted peace at home. Now we go on the offensive. A woman of substance and class. I've painted many blue. There'll be no charge. The name I've heard is Section D. MPs, army officers. And all we were trying to do is save the country from revolution. This is for the killing of his spy and the down payment on future services. Does your wife know that the sapphire she's wearing is being cursed? Nothing on earth would make me wear it. Oh, I need Joe! Take a little walk to the edge of town and go across the tracks where the light looks like a lamp as it shines and cries. There's secrets lie in the butterflies and the hummingbirds hidden. You know you're never coming back. On a gathering storm comes a tall personality in a dusty black coat with a red rider. டாமி வரான். தினமும் ராத்திரி ஆனா போயிடுறான். ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கான். அவன் வரதே சார்லஸ பாக்கவும் குதிரைங்களுக்கு தீவனம் போடவும் தான். இருட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் கிளம்பிடுவான். தூக்கம் இல்லாம குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி பண்றது தப்புன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. குழந்தை எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். ராத்திரி ஆனா அம்மாவை தேடுறான். டாமி லிஸ்ட் வச்சிருக்கான். உங்களதான் முதல்ல பார்க்க விரும்புறான். ஜான் ஆத்தர் பேர் ஏன் இல்ல? வேலை எப்படி போகுது? எந்த பிரச்சனையும் இல்ல. அதுவும் இப்போதைக்கு. ஷெல்பி ஃபவுண்டேஷன் சேரிட்டிக்கு வர டொனேஷன் இப்போதைக்கு கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாகிடுச்சு. இதை வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயாகணும் டாமி. கிரேஸ் ஷெல்பி இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிறோம். கிரேஸ் ஷெல்பி இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிறத பத்தி நான் கவுன்சில் கிட்ட பேசுறேன். நீங்க என்ன பண்ணணும்னு இதோ இந்த லிஸ்ட்ல இருக்கு. நீங்க போலாம். நான் எல்லாம் சொல்லிட்டேன் பால். நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. சரி, வாங்க போலாம். நாங்க இப்பதான் போய் பார்த்துட்டு வரோம். டாமி தான் இப்படி பார்க்கணும்னு ஆர்டர் போட்டிருக்கான். இப்ப அவன் முன்ன மாதிரி இல்ல. மனசுடைஞ்சிருக்கான். கவனமா பேசணும். இப்ப என்ன கேட்டுறதுக்கு இந்த ஃபேமிலி மீட்டிங்? எங்களை எதுக்கு ரெண்டாவதா பார்க்கணும்? ஜான், அவனை புரிஞ்சுக்கோ. அவன் நம்ம யாரையும் பிரிச்சு பார்த்தது கிடையாது. தெரியும். வா ஜான். ஆர்த்தர், நீ திரும்பி வரும்போது அந்த சபீனி சோலமனோட கதை முடிய போகுதுன்னு சொல்லிடு.
கூடவே அவன் வெளியே வந்து பழைய மாதிரி நம்ம ஃபேமிலி மீட்டிங் நடக்கணுங்கிறதையும் சொல்லிட்டு வா. நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நீ உள்ள போலையா? நீ சொன்னா அவன் கேப்பான். யாரு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். சரி, எப்படி போகுது? எல்லாம் நல்லாவே போகுது. உனக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல. விட்டு தள்ளு. வாழ்க்கை அடுத்தடுத்து போய்கிட்டு தானே இருக்கும். நாமளும் போகணும். நீ இந்த மாதிரி இருக்கிறது நல்லாவே இல்ல. நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். வாய மூட. சரி சரி, நீங்க என்ன பண்ணீங்க? அந்த ஏஞ்சல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தான். இந்த தடவை அவன் கழுத்தையா அறுத்தாச்சு. அவன் செத்துட்டான். இங்க இருந்த முக்கால்வாசி இட்டாலியன்ஸை நாம ஓட விட்டுட்டோம். இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி இருட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க போறன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? ஆமா, நீ பழைய மாதிரி மாறணும். அந்த கிழவன் என்னானா? அவன் ஆட்களை பிடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கோம். லிவர்பூல்ல இருக்கான். நியூயார்க்கு போறதுக்காக அங்கதான் காத்துக்கிட்டு இருக்கான். எப்ப போறான்? சனிக்கிழமை முதல் கப்பல்ல. சரி, அங்க நமக்கு ஆள் இருக்கு. லிவர்பூல்ல அவனை தூக்கணும். பேசஞ்சர் லிஸ்ட வாங்கிக்கோ. நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் அதை அனுப்பி வை. அவனை பிடிச்சு என்கிட்ட கொண்டு வா. யாரோட அவன் போறான்னு தெரியுமா? அவன் வைஃப். என்ன? அவன் வைஃப். அப்ப அவளை கொன்னுட்டு அவனை இங்க கொண்டு வா. ஆனா டாமி, மிஸ் ஜாங்கரிட்டா நாம ஸ்கூல் படிக்கும் போது டீச்சரா இருந்தவங்க. ரொம்ப நல்லவங்க டாம், ரொம்ப நல்லவங்க. சரி, நல்லவங்களுக்கு எப்பவும் சொர்க்கத்துல தான் இடம் இருக்கும். சரிதான் அர்த்தம். அடுத்ததான் நீங்க என்ன பண்ணணும்னு இதுல இருக்கு. போன்ல பேசக்கூடாதுன்னு தான் நீங்க சீக்கிரட்டா தெரிஞ்சுக்கணும்னு இப்படி தரேன். அந்த கிழவன் உயிரோட இருக்க கூடாது. அவனை நாம கொல்லணும். சரி அர்த்தா, நீங்க 2 பேரும் போலாம். வாஜான். டாமி, இங்க என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் என்கிட்ட தெளிவா சொல்ல முடியுமா? பாலுகிட்ட கேளு. மைக்கில் விட்டுட்ட? என்ன? நீ மைக்கில் விட்டுட்டல்ல? நீ என்ன பேசுற? பிசினஸ் விஷயத்தை தான் முதல்ல பேசணும். அதனாலதான் எங்களை அடுத்ததா கூட்டியா? போது நிறுத்து. என்ன சொல்ல வர? எங்களுக்கு முன்னாடி நீ எதுக்கு மைக்கில பார்த்த? மூடு ஜான். நம்மளோட பிசினஸ் நல்லா போகுதான்னு தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு முக்கியம் ஜான். அதுதான் உன் வேலையும் கூட. எதுக்கு இதெல்லாம்? செத்து போனது உன் பொண்டாட்டி இல்ல, புல்லட் இறக்கி இருக்கா என் கண்ணு முன்னாடியே. சரி, சொல்லிதாகணும். இது ரொம்ப ரகசியமானது. நம்ம பிசினஸ பெருசாக்கணும். இப்படி சொல்ற பிளா 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 போய் எல்லாம் தயவு செஞ்சு நிறுத்திக்கிறியா? எப்பவுமே நீ எங்களை என்னன்னு சொல்லுவ? சோல்ஜர் இல்ல. உங்களால முடியும் ஜான், உங்களால முடியும் ஜான். இப்ப எங்களை டீச்சரையே கொள்ள சொல்ற அளவுக்கு வந்துட்டல. இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சேன். சரி, நல்லா கேட்டுக்கங்க. நீங்க என்ன பண்ணணும், எது நடக்க கூடாது அப்படின்னு தான் அந்த லிஸ்ட நான் கொடுத்திருக்கேன். அதுபடி செஞ்சா மட்டும்தான் நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கும். அதை வச்சு மட்டும்தான் நம்ம பிசினஸ் ரன் பண்ண முடியும். எனக்கு என் பிசினஸ் தான் ரொம்ப முக்கியம். போய் அந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி இங்கிருந்து கிளம்பு. நீ பழையபடி மாறினா சந்தோஷம். நான் மாறிட்டேன் ஆர்த்தர். இங்க நடக்கிற எதுவும் எனக்கும் தான் புரியல. எல்லாரும் எதுக்காக கிச்சனுக்கே வந்து சாப்பிட வந்தீங்க? சர்வெண்ட் சொன்னா. ஆடா, உன் கம்யூனிஸ்ட் வேலையை இங்க காட்டாத. இது எல்லாத்துக்கும் அங்க நிக்கிறான் பார் புண்ணாக்கு, அவன் தான் காரணம். குழந்தைங்க முன்னாடி மரியாதையா பேசி ஜான். நானும் ஜானும் இங்க என்ன வேலைக்காரங்களா? எங்களுக்கான மரியாதை இங்க ரொம்ப தாமதமா தானே கிடைக்குது. ஆர்த்தர், வேற ஏதாவது விஷயம் பேசுறியா? சரி. என்னப்பா உங்களுக்கு கோவம் வரலையா? உண்மை சொல்லணும்னா கோவம் வந்துச்சு. அதை எனக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு நான் இங்க வந்துட்டேன். ஹேய், இது எதையும் நான் வேணும்னே பண்ணல. உங்க பேச்ச கேட்கறதுக்கு நான் என் பொண்டாட்டியோட உட்கார்ந்து சரக்கே அடிச்சிருவேன்.
போன வேலை முடிஞ்சுதா? வதந்திகள் பரவிட்டு இருக்கிறதுனால தாமதமாகும். கவுன்சில் கிட்ட பேசுறதா டாமி சொல்லிருக்கான்ல, அதனால நம்ம கொஞ்சம் காத்திருப்போம். அப்ப அடுத்த பாஸ் இங்க மைக்கேல் தான் போல இருக்கு. வேணும்னு நினைக்கலன்னு இததான் சொன்னீங்களா பால்? இங்க எப்பவுமே நீதான் பாஸ் ஆத்தா. அப்புறம் எதுக்காக அவன் உங்களை முதல்ல சந்திச்சு எங்களை வெளியில உட்கார வச்சான்? இதெல்லாம் எழுதி கொடுக்கவே 2 நாள் ஆயிருக்கும்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா ஃபின்? நம்ம ஃபேமிலி மீட்டிங்ல எல்லாருமே இருப்போம், நீயும் தான். ஆர்த்தர் வாய மூடுறியா? இப்ப வரைக்கும் நானும் ஜானும் அவன் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சோம். சொல்லுங்க எஜமான்னு தலைவணங்கி கேட்டோம், அதை அப்படியே செஞ்சோம். மிஸ் சங்கிரேட்டா. ஆர்த்தர் வாய மூடு. ஃபென், போய் சிகார்ஸ் எடுத்துட்டு வா. ஆடா, இன்னைக்கு ராத்திரி இங்கதான் தங்க போறியா? டேரா போலான்னு முடிவு பண்ணிட்ட? ஜான், குழந்தை இருக்கும்போது அப்படி பேசாத. ஆமா, நான் இங்கதான் இருப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒண்ணு தெரியுமா ஜான்? கண்ண கூட தூக்க தெரியாத ஒருத்தனுக்கு எதிரிய பார்த்து கண்ண தூக்கும் போது கை அப்படியே உதறும். அவன் நமக்கு பாஸ் ஆக போறான். கொஞ்சம் வாய மூடு ஆத்தா. உனக்கு எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியமா? இன்னைக்கு செப்பரேட் மீட்டிங் நடந்தது தானே உனக்கு பிரச்சனையே? உன்ன முக்கியம்னு நினைச்சு பேசினால அதுதான்டா எனக்கு பிரச்சனையே. நான் இங்க பேச வந்தது இன்னைக்கு இங்க நைட் நடந்த மீட்டிங்க பத்தி தான். புரியுதா? அடச்சே, உனக்கு யார் இப்படி பேச சொல்லி கொடுத்தா? அவனை கூட்டிட்டு உள்ள போ. சரி, அதையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத. நம்ம பண்றதுக்கு இன்னும் நிறைய வேலை மிச்சம் இருக்கும் ஆத்தா. சரி, எல்லாரும் கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு உட்காருங்களா? உட்காருங்கன்னு சொன்ன. சரி சரி. இங்க என்ன நடக்குது? இந்த வீட்டை சுத்தி பாருங்க. இங்க எல்லாமே தலைகீழா இருக்கு. நம்ம வந்ததுல இருந்து தப்பா நடக்குது. பேசாம நாம டாமியை கூட்டிட்டு பழைய இடத்துக்கு போனா அவன் மனசு கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் இல்லைன்னா நாம ஒண்ணுமே இல்ல ஆர்த்தர். டாமியோட குணம் இதுதான் தெரியும்ல. கோவமா பேசுவோம், மனசுல எதுவும் இருக்காது. சாப்பாடு வேணுமா? இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ள இப்படி குழப்பம் வரக்கூடாது. டாமிய காணோம். ஜானி டாக்ஸோட வண்டி இப்பதான் இங்க இருந்து வெளியே போகுது. மறுபடியும் விட்டுட்டு கிளம்புறானா? டாமி, திரும்ப வா. ஆர்த்தர், டாமி, ஆர்த்தர், வேண்டாம். டாமி வேண்டாம். டாமி போகாத நில்லு. டாமி போகாத நில்லு. போயிட்டே இருப்போம், கண்டுக்காத. டாமி, டேய், என்ன ஓரமா உட்கார வச்சுட்டு நீயே ஓட்டுறதுக்கு என்ன காரணம்னு சொல்லு. என்ன சொல்லணும்? நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? எல்லார்ட்டையும் சொல்லிட்டு. எங்க போறன்றது எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்ல. அப்படின்னா என்ன எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லு. நீயே கண்டுபிடி. டாமி, அவளுக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போறியா? ஜானி, இது எல்லாமே அவளாலதான். ஏய், என்ன? ஓ, 3 நாள்ல பக்கிங் பாம்க்கு திரும்ப வரேன்னு சொல்லிருக்கான். சரி, போகட்டும். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா அவனாவே திரும்ப வருவான். சரி விடு, பாத்துக்கலாம். சரி வா. இன்னைக்கு நைட் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரும் கொஞ்சமா விஸ்கி சாப்பிடலாம். தண்ணிய கலந்து. போய் குதிரையை பாத்துக்க ஜானி. சரி டாம். நம்ம எல்லாரையும் இருட்டுல தள்ளிட்டு அவ எங்கேயோ போய் மறைஞ்சிட்டா. ஆமா தானே? கொடு, என்கிட்ட கொடு. நல்ல போய் எல்லாத்தையும்
உன் அம்மா அவளோட கடைசி ராத்திரி அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? எதிர்காலத்துல நம்ம எப்படி ஒன்னா இருந்தோன்னு சார்லி தெரிஞ்சுக்க போட்டோ எடுக்கணும்னு சொன்னா. நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா. மொத்த பேரும் அவளை தான் பார்த்தாங்க. ஆனா அது ரொம்ப நேரம் நீடிக்கல. இந்த எடுத்துக்கோ. என்ன இது வேணுமா? நீ ரொம்ப சமத்துடா கண்ணா. நிச்சயமா என்னால முடிஞ்ச அளவுக்கு திரும்பி போகும்போது நல்லவனா மாறத்துக்கு முயற்சி பண்றேன். நம்மளை சுத்தி குதிரைகள் மட்டும் இருக்கணும். அதான் அவ விரும்பினா. டாமி சொல்லு. ஒருத்தி என் குதிரையை நோன்ற என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வரேன். அது அம்மாவுக்கு பிடிச்ச குதிரை சார்லி. சரி, நான் அவளை போய் விரட்டி விட்டுட்டு வரேன். டாம் சரி, இவனை பாத்துக்க. போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் சாரி, நல்லா அது இருக்கும். அப்படி ஏய், இங்க பாரு. முரட்டுத்தனமா ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஒரு ஆசையோட செய்யணும். அத நீ பிடிக்கிற ரகமே தனியா தெரியும். உனக்கு பிடிக்காத ஒருத்த நெத்தியில கண்ணை வச்சு மிரட்டும் போது மைக்கேல் மைக்கேல் மைக்கேல், நீ இப்படிலாம் பண்ணுவானா எதிர்பார்க்கவே. நீ என்ன பத்தி எந்த எனக்கு கவலை இல்ல. ரொம்ப சரியா சொன்ன. நாம அப்படிதான் இருக்கணும். அத உணர முயற்சி பண்ணு. அந்த பவரை உணரு. இப்போ ட்ரிகர் அழுத்து. குறி மிஸ் ஆயிடுச்சு. பாரு, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. போதும், நிறுத்து ஜான். மைக்கேல், நீ இந்த மாதிரி பொம்மைய சுட்டா நாள் முழுக்க சுட்டுக்கிட்டே தான் இருக்க வேண்டி இருக்கும். முன்னாடி உன் எதிரிய நினைச்சுக்க. அவனை நினைச்சு சுடு. எதிரிய நினைச்சுக்கோ. போட்டுல போடு. சாரி. அந்த ஜானோட மூஞ்ச பார்த்தா உனக்கு என்ன தோணுது? அவனை பார்த்தா உனக்கு கோபம் வருதா? இப்பதான் நீ அதை ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி ஏளனமா சிரிக்கிறவன நெத்தி போட்டுல அப்படியே பாயிண்ட் பண்ணி அவனை கொல்லணும். சரி, ட்ரை பண்ணு. உன்னை இப்போ உனக்குள்ள ஒரு பாஸா நினைச்சுக்க. உன் மனசுல இப்போ என்ன தோணுதுன்னு சொல்லு. நீ என்ன நினைக்கிறங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இத அளவா வச்சுக்கிட்டா உனக்கு நல்லது. ஏய் மைக்கேல், ஒழுங்கா கண்ண நகத்தேரு. என்ன விளையாடிட்டு இருக்கியா நீ? இப்ப எப்படி ஃபீல் பண்ற மைக்கேல்? முன்ன விட இப்போ பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கா? உன் தம்பிய தொட்டு தூக்குற மாதிரி இருக்கா? சொல்லு சொல்லு. அப்படிதான். எல்லாத்தையும் ஒரு நொடியில பூம் முடிச்சு வச்சிரும். உன் கோபம் மொத்தமா குறைஞ்சிரும். மைக்கேல், நீ ஒரு விஷயத்த வேண்டான்னு இப்படி ஒதுக்கிட்டு போகும்போது அதுவே உனக்கு ஒரு நாள் பிரச்சனையா மாறி நிற்கும். அப்போ கொஞ்சமும் தயங்காம அவனை பாயிண்ட் பண்ணி நேருக்கு நேர் நிக்கணும். உணர்ச்சிகளை கொன்னுட்டு அவனை சுடுறதுக்கு தயாராகணும். கொல்ற நொடியில எல்லாத்தையும் மறந்துடணும். கருணை காட்ட நினைச்சா நம்ம கதை முடிச்சிடும். இங்க என்ன நடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப அவன் தயாராயிட்டான். ஒரு பாஸா எப்படி மாறணும்னு கத்துக்கிறான். பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவான். மைக்கேல், வீட்டுக்குள்ள போ.
நான் இன்னமும் ஒரு சின்ன குழந்தை கிடையாதம்மா. இன்னும் 2 பார்ட்ஸ் பாக்கி இருக்கு. முதல்ல அந்த வேலையை சீக்கிரமா முடிக்கணும். எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன் அதுக்குள்ள என்ன அவசரம்? அந்த பேப்பரை நான் படிச்சுட்டேன். அதுதான் பிசினஸ். இது வேலைக்காகாது. இது சரியா வராதுன்னு உன் பிரதர் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். டாமி இதை சீக்கிரட்டா வைக்க சொல்லியிருந்தேன். ஆனா அவன் இங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான். அதுவும் இல்லாம ராணி கிட்ட அதை விக்கிறதா சொல்றான். அதை இங்க இருந்து வெளியில எடுத்துட்டு போறதே கஷ்டம். அது அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை வெளியெடுக்கிற வேலையை அவன் பார்த்துப்பான். நீ கவலைப்படாத. நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, இந்த லிஸ்ட்ல என்ன இருக்கோ அதை செய். பர்மிங்ஹாமை சேர்ந்த கம்யூனிஸ்டுங்க இங்க வேலை பாக்குறாங்க. அவங்க எல்லாரையும் நீங்க வேலையை விட்டு தூக்கணும். உனக்கு 6 வாரம் தான் டைம். எல்லாரையும் தூக்கு. உங்களுக்கு என்ன பைத்தியமா? அது ஆமா, நான் அந்த மாதிரி பண்ணா என் ஃபேக்டரி எதிர்த்து ஸ்ட்ரைக் பண்ணுறேன். எல்லாம் காரணத்துக்காக தான். இந்த வேலையை முடிக்க இதுல இருக்கிறபடி செய். இந்த லிஸ்ட நல்லா பார். இதுல இருக்கிற எல்லாரையும் உடனடியா வேலையை விட்டு தூக்கணும். இல்ல, எங்க கிட்ட எதையாவது மறைக்க நினைக்கிறியா? யாரு மிஸ் ஆயிருக்கா? அத பத்தி தெரியாத. எமுனவல் ஹண்டர் தானே? கன்வெய்னரோட டெபுட்டி ட்ரெஷரர் ஆஃப் ஸ்பார்க்கில் கம்யூனிட்டி பார்ட்டியை எதிர்த்து லாத்தே தான் இப்ப போராட்டம் நடத்துறான். இல்ல, அவன் கம்யூனிஸ்ட் கிடையாது. நீ என்ன காரணத்துக்கு வேணா அவனை நம்பிட்டு போ. ஆனா நாங்க உன்னை நம்புறதா இல்ல. அதனால நம்பிக்கை வர மாதிரி ஏதாவது பண்ணு. நான் இங்க வேலை செய்யற அவ்வளவுதான். நானும் அதை நல்லா பாத்திருக்கேன். உன் வீட்டையும் நல்லா கவனிச்சிருக்கேன். என் குழந்தைகளை விட்டுரு. எட்னா ஜான் தானே? அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி செய். 2 வாரத்துல முடிக்கணும். அதெல்லாம் நடக்கிற எல்லா பிரச்சனையும் அவன் பார்த்துப்பான். முடியுமா முடியாதான்னு மட்டும் சொல்லு. முடியும். தேங்க்யூ. என்ன பண்றீங்க? சீக்கிரம் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. நல்லது நல்லது. அவன் பழைய மாதிரி ஆயிட்டானா? டாமியா? சீக்கிரமே திரும்பி வந்துடுவான். எனக்கு உன் பேச்சுல ஒரு வித்தியாசம் நீங்க தெரியும். யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு தோணுச்சு. அப்படியா? சரி, உனக்கு எந்த பொறுப்பு பிடிக்கும்? பந்தய வேலையா, குடும்ப பொறுப்பா, ஏதோ உனக்கு பிடிக்கும்? எனக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். உங்களை பார்த்து அப்பப்ப நானும் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்படி இல்லாம இருந்தாதான் ஆச்சரியம்.
நான் படிக்கவே போனதில்லை. இப்ப வரைக்கும். அதான் நீ தினமும் கத்துக்கிறிய. ஏன் என்னாச்சு? என்ன மன்னிச்சிட. உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணுமா? ஒரு கேங்ஸ்டரை வரையறத பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்கீங்களா? எங்களை பார்த்தா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? உண்மையாவே எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. என் வைஃப் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் இருந்தாங்க. அவ இறந்ததுக்கு அப்புறம் இங்க பாரு பாலி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஆசைப்படுற ஒரே விஷயம் நீ மட்டும்தான். உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட சோகம் துக்கம் எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கணும்னு நான் விரும்புறதுதான் உண்மை. இதுதான் என் முதல் ஆசை. என்னோட ரெண்டாவது ஆசை, எப்படியாவது என்னுடைய காதலை உனக்கு புரிய வச்சு உன்னோட கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்கணும். அதை நீங்க எப்படி பண்ணுவீங்க? எனக்கு தெரியல. இங்கதான் நில்லு நில்லு. போது நில்லு. சரி, அவனுக்கு என்ன வேணும்னு சொன்னானா? ஏதோ பிரச்சனை, அதான் உன்னை தேடி வந்திருக்கான். உன்னால பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். உங்க நேரத்தை ஒதுக்கிட்டு வந்ததுக்கு நன்றி போஸ்வா. உன் மனைவிக்கு நடந்ததை நான் கேள்விப்பட்டேன். நீ பார்க்க சோல்ஜர் மாதிரி இருக்க, ஆனா நீ எங்கால நம்ம சொன்ன? நான் இப்ப ஒன்னும் சோல்ஜர் கிடையாது. அது ஏன்னு தெரிஞ்சுக்கதான் இங்க வந்தேன். இத பத்தி தெரியுமா? விற்க போறியா? கொடுக்க போறேன். ஏன்? நீங்க எடுத்துக்கிறீங்களா? சரி, எடுத்துக்கிறேன். இத போட்டுப்பீங்களா? இதெல்லாம் எதுக்கு கேக்குற? அதுக்கு பதில் வேணும். அன்னைக்கு ராத்திரி என் மனைவி கொல்லப்படும் போது இதை போட்டிருந்தா. அதோட அவளை எப்படியும் காப்பாத்திடலான்னு ராத்திரி முழுக்க போராடினா, அப்படி இருந்த எங்களால் அவளை காப்பாற்ற முடியல. இதான் காரணமும் சந்தேகமா இருக்கு. இந்த நகை சபிக்கப்பட்டிருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புறியா? ஆனா நடந்த பிரச்சனைக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எத்தனையோ பேரு பாதிரியார பார்த்து பாவ மன்னிப்பு கேட்க சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஆனா எனக்கு உங்களை பார்க்க தோணுச்சு. மேடம் போஸ்வா, எனக்கு ஒரு பையன் இருக்கான். நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சமாவது தூக்கம் தேவை. இது சபிக்கப்பட்டதுதான். இது என் கையில இருக்கும்போது அதை என்னால உணர முடியுது. குழப்பம் தீண்டதா டாமி ஷெல்பி? இனிமே இது உனக்கு தடையா இருக்காது. போன வேலை முடிஞ்சதா? முடிஞ்சதா? இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க விலை மதிப்புள்ள நகையை ஃப்ரீயா கொடுக்குற.
எல்லாரோட கேள்விகள் எல்லாருக்கும் சுவாரஸ்யமா இருக்காது. உனக்கு இது புரியாது. என்ன புரியாது? நம்ம இப்பவே சார்லியை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அடுத்த வேலையை சீக்கிரமா ஆரம்பிக்கணும். என்ன அப்படியே ட்ரெயின் ஸ்டேஷன்ல விட்டுட்டு போயிடு. ஜானி பாய், நான் போயிட்டு இன்னைக்கு ராத்திரியே திரும்பி வரேன். வந்ததுக்கு அப்புறம் நான் மாறினதுக்கு ஒரு பெரிய பார்ட்டியை கொண்டாடலாம். எல்லாரும் அவங்க டிக்கெட்ஸ் எடுத்து உங்க கையில வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கப்பல்ல ஏறலாம். டிக்கெட்ஸ் இல்லாதவங்க சீக்கிரமா போய் அதை எடுத்துட்டு வந்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இங்க எல்லா விதமான மக்களும் இருக்காங்க. எப்ப என்ன நடக்கும்னு பயமா இருக்கு. எதுவும் நடக்காது. ஒரு ஐரிஷா இருந்தும் இவங்களுக்காக நாம பயந்து ஓடுறோமே. மாங் ஸ்ட்ரீட்டை நினைச்சு பாருங்க. அந்த காஃபி அது உங்களுக்கு பிடிக்கும்ல? ஓ செஞ்சோர், potete passare. ஆபீசர், அங்க வர்ற ஒருத்தனால எங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. எங்களை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. எங்களை கப்பல் கிட்ட அழைச்சிட்டு போறீங்களா பிளீஸ்? சரி, என் கூட வாங்க. இங்க வர்ற கிளவா தப்பிச்சுட்டே நினைக்காத. தேங்க்யூ ஆபீசர், வேலையை நல்லபடியா முடிச்சிட்ட. ஜான் ஷெல்பி, ஒரு உயிரை கொல்றதுக்கு நான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொடுமையான செயலை செய்யாத ஜான். அவரை கூட்டிட்டு போறோம். இல்ல, இவளை விட்டு நான் வரமாட்டேன். ஆர்தர், உன்னோட சிரிப்பு ரொம்ப அழகா இருக்குன்னு நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்லி இருப்பேன். இவர் அங்க வரலன்னா அவன் எங்க வருவான்? நான் வந்தா என் வைஃப் பாதுகாப்பா இருப்பான்னு என்ன நிச்சயம்? பாதுகாப்பா இருப்பாங்க. அவங்கள நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். எங்க கூட கிளம்பி வாங்க. டாமி உங்களை ஏற்கனவே கொல்ல சொல்லிட்டான். ஆனா எங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல. உங்களை எதுவும் பண்ண மாட்டோம். பிளீஸ் அவரை எங்க கூட அனுப்பி வைங்க. தயவு செஞ்சு என்னையும் நீ கொன்னுடு. நியூயார்க்ல இவர் இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? என்னையும் கொன்னுடு. என்னால எதுவும் பண்ண முடியாது மிஸ் சாங்கிரேட்டா. அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. ஓகே ஓகே, நான் வரேன். சொல்றது கேளு. முடியாது. சொல்றத கேளு. நீ அந்த மாங் ஸ்ட்ரீட் போய் காஃபி குடி. பெனிட்டோ அங்க வந்து உன்னை கூட்டிட்டு போவான். தயவு செஞ்சு இவரை விட்டுடுங்க. இவரு வயசானவர். இவரை கொல்றதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இதை நாங்க பண்ணிதான் ஆகணும். இத பத்தி உங்க கணவருக்கே தெரியும். என் கூட வாங்க. முடியாது. மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஒழுங்கா அவரை இப்பவே எங்க கூட அனுப்பி வைங்க. டாமி சொன்னதை எங்களை செய்ய வச்சிடாதீங்க. 10 செகண்ட் தான் டைம். கஷ்டப்படுத்தாதீங்க. 1 2 வேண்டாம். 3 நீ எங்க இருந்தாலும் நல்லா 4 விடு, என்ன விடு. அமெரிக்கா போங்க. போகணும். என்ன விடு. புது வாழ்க்கையை ஆரம்பிங்க. அவரை விட்டு. புது வாழ்க்கையை ஆரம்பிங்க.
Big black cloud comes. Here comes Tupelo. Come to Tupelo. Yonder on the horizon. Yonder on the horizon. Stop the mighty river. Stop the dancing dry. Distant thunder rumble. Distant thunder rumble. Rumble hungry like the beast. The beast it cometh down. The beast it cometh down. The beast it cometh down. Tupelo bound. Rain come down. The black rain come down. Oh, water everywhere. But no bird can fly, no fish can swim, no fish can swim. Until the king is born. Until the king is born. அந்த நம்பிக்கையை குறித்தது நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகி சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்தில் நீங்கள் அதை கேட்டு இப்ப டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? சத்தியத்தின்படி கிழவா. அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ள நான் சொல்றேன். பலன் தருகிறதாய் இருக்கிறது. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் சாயந்தரம் 7 மணி ஆகுது. உண்மையான ஊழிய காரணமாய் இருக்கிற காலையில சூரியன் உதிக்கிற வரைக்கும் நீங்கள் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லவன். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினார். கடைசி அவனோட சங்கம் அறுக்கும் போது நாங்கள் அதை கேட்ட நாள் உன் கண்ணீர் அஞ்சலிக்காக குருவிகள்லாம் காலையில பாட்டு பாடும். பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் அந்த சத்தம் இனிமையா இருக்கும். நீ என் ஒய்ஃப பாத்தீங்கன்னா நான் கேட்டதா சொல்லு. ஆவிக்குரிய விவேகம் உன்னோட கண்ணை தர அதை என்கிட்ட எடுத்துட்டு வா. அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து இப்போ கர்த்தர்க்குரிய நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்க. பாத்திரராய் நடந்து கொள்ளவும் உன்னோட உடம்ப துண்டு துண்டா கூறு போட போற. முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே உன்னோட கண்ணை திறந்து பாரு. அந்த சுவிசேஷம் கண்ணை திறந்து பாரு. கண்ணை திறக்கலனா கத்திய விட்டு உன்னோட கண்ணை நோண்டி எடுத்துருவேன். உங்களிடத்திலும் என்ன நல்லா பாரு. அதை கேட்டு நல்லா பாரு. சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் உன் கதை முடிச்சது. உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாய் எல்லாம் முடிச்சது. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழிய காரணமாய் இருக்கிற இந்த நாக்கு தானே என் மனைவியை கொலை சொல்லுச்சு. இடத்தில் நீங்கள் கற்றிருந்திருக்கிறீர்கள். முதல்ல அதை வெட்டி எடுத்துடுற. அதுக்கப்புறம் உன்னோட காது, அப்புறம் உன்னோட விரல்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போறேன். இது நிமித்தம் நாங்கள் இல்ல உனக்கு கீழே இருக்கிறத வெட்டி எடுக்கட்டுமா? எதுன்னு நீயே சீக்கிரம் முடிவெடுத்து சொல்ல. பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா நாக்கையே முதல்ல வெட்டிடுறேன். அதான் சரியா இருக்கும். வாய மூடாத. வாய தர இல்ல நான் வெட்டல. நீ கிட்ட ஏதாவது சொல்ல விரும்பலாம்ல? சரி, என்ன சொல்ல விரும்புற? நீ என்கிட்ட என்ன சொல்ல விரும்புற? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்குரிய பாத்திரமாய் வாழ்ந்து கொள்ளவும் அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரப்பி பலன் தருகிறது. என்ன பண்ற டாமி? எதுக்காக அவனை மன்னிக்கணும்? எதுக்காக அவனை மன்னிக்கணும்? இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும். உன் கண்ணை நான் முதல்ல நோண்ட போறேன்.
அந்த குருவிகள் கத்த ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வைஃப் நியூயார்க் போற கப்பல்ல ஏறி போயிட்டாங்க. நாங்க மிஸ் ஜாங்கிரட்டாவை கொலை பண்ணல. இன்னைக்கு ராத்திரி அவங்க யார் கண்ணிலையும் படாம கிளம்பிடுவாங்க. இந்த பாடியை கொண்டு போய் புதைச்சிரு ஜான். வீட்டை விட்டு தூரமா. புரிஞ்சதுல Cufflinks and hubcaps, trophies and paperbacks. It's good transportation, but the brakes aren't so hot. Neckties and boxing gloves. This jackknife is rusted. You can pound that thing out on the hood. A tinker, tailor, soldiers things. இங்க பாரு. His rifle, his boots, full of rocks. Oh, and this one is for bravery. Oh, and this one is for me. And everything's $1 in this box. உன் லிஸ்ட்ல என்ன இருந்துச்சு ஆயிடா? நீயும் உன்னோட லிஸ்டும். அத பாக்கலையா? ஃப்ரெடியோட பழைய ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன். பர்சல் ஹீத்ல கம்யூனிஸ்ட் ஒன்னு சேர்றதா சொல்லிருக்காங்க. அவனை பத்தி பர்கிங்ஹாம் பிரான்ச்ல விசாரிச்சேன். அப்புறம் நேச்சுரல் விஜிலன்ஸ் கமிட்டிலையும். அவன் சோவியட் எம்பசில இருந்து வேலை பாக்குறவன்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. உனக்கு அவன் பேர் தெரியுமா? தெரியும். அவனை கொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண சொல்றேன். ஐடா, சொல்லலன்னா நான் ஜான், ஆர்தர் யாராவது கொல்லப்படுவோம். தயவு செஞ்சு அவன் பேர் என்னன்னு சொல்லு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். ஜேம்ஸ் மாங்க்லாண்ட் கர்சன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற லாய்ட்ஸ் கீழே ரைட்டரா வேலை பாக்குறான். டாமி, நீ அவனை வச்சு என்ன செய்ய போறன்றத என்கிட்ட சொல்ல. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் ஐடா. எங்க சொன்ன? வந்ததுல இருந்து என்கிட்ட கேள்வி மட்டும் தான் நீ கேக்குற. மறுபடியும் நீ இப்ப லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. அதுக்கு என்னப்ப? அப்படி இருக்க எனக்கு பிடிக்கல. அதனால நீ மாறிட்ட. உன்னோட தேவைகளும் இப்ப மாறிடுச்சுல்ல. சரி, எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிற? ஆரம்பிக்க போற கம்பெனிக்கு ஆள் தேவை. அடுத்த ஷெல்பி கம்பெனி லிமிடெட் பாஸ்டன்ல திறக்கிறோம். பாஸ்டன் அமெரிக்கா? உனக்கு தேவையானத பாரிஸ்ல போய் வாங்கிக்கோ. லீகலுங்கிறதால ரிவால்வர் தேவையில்ல. உன்னோட தலைமையில தான் இனி அங்க எல்லா டீல்ஸும் நடக்க போகுது. ஜேம்ஸ் மார்க்லாண்ட் தானே, ரைட்? குட் நைட் ஆயிடா.
just lay back. But just don't sit down, cause I've moved your chair. நகராம அப்படியே நில்லுங்க. உங்களை கைது பண்றோம். நீ யாருன்னு சொல்லு. உனக்கு என்ன வேணும்? ராபரி நடக்க போகுதுங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொன்னது யாருன்னு சொல்லிட்டு நீங்க இருந்து கிளம்பலாம். நீதான் டாமி ஷெல்பியா? உங்க எல்லாருக்கும் என்னோட பேர் தெரியுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அவனோட பேர் தேவை. நீ யார கேக்குற? பொருளாதார விஷயம், விஜிலன்ஸ் கமிட்டி, உன்னோட பழைய நண்பன், செக்ஷன் டி. இதுக்கு மேல ஏதாவது சொல்லணுமா? இல்ல வேணாம். உனக்கு தகவல் சொன்னவன் பேர் என்ன? மிஸ்டர் ஷெல்பி. அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க. சரி, இனி நீ வாழ போற நிமிஷங்களை நீயே கணக்கு போட்டுக்கோ. பீக்கி பிளைண்டர்ஸோட கிளாக்ல இப்ப மணி 11:43 ஆகுது. உண்மை என்னன்னு சொல்லலனா அடுத்த நிமிஷத்தை நீ பார்க்க உயிரோட இருக்க மாட்ட. உனக்கு 11:44 தாண்டி வாழணும்னு ஆசை இல்லையான்னு? எத்தனை தடவை ராத்திரி சீக்கிரம் படுத்து காலையில சீக்கிரம் எழுந்துறின்னு சொன்ன. சரிதான், என்ன பண்றது? ஆனா வேலையை சீக்கிரம் முடிக்கணுமே. நைட்ல வேலை பாக்குறதுக்கு முடிவே இல்லையா? நான் முயற்சி பண்றேன். நம்ம 2 பேரும் ராத்திரி ஒன்னா இருக்கலாம்னு நினைச்சேன். புரியுது, எனக்கு புரியுது. நான் வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். போறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு போலாம்ல? வேண்டாம், பரவாயில்ல. இங்க பாரு, நமக்கு குழந்தை பிறக்க போகுது. ஆர்த்தர், குழந்தையா? ஆமா. இன்னைக்கு ராத்திரி இந்த விஷயத்தை தான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப அத சொல்லிட்டேன். இனிமேலாவது ராத்திரி நீ வேலை செய்யறத நிறுத்து. எனக்கு குழந்தை பிறக்க போறானா? ஆமா. சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்க. எப்ப வருவான்? சரி, எனக்கு ஒரு டீ எடுத்துட்டு வா. என்ன நிக்கிற? போய் ரெஸ்ட் எடு போ. ஆர்த்தர், இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, டாமி வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அவன் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம்னா நாம வாங்கி வச்ச பொருள் எல்லாம் உருகியே ஊத்திடும். டாமி வரது இருக்கட்டும், என்ன விஷயம்னு சொல்லு. பெருசா எதுவும் இருக்காது. சரி, நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன். குதிரை வாங்கிருக்கியா? ஜான், வாய மூடு காலி. சரி, என்ன நடக்குது? என்ன பண்றேன்னு யாருக்கும் எதுவும் தெரியல. சரி, வா. இப்ப சொல்றேன். ஆர்த்தர், வாயில கடிக்கிறேன்னு பல்லகல உடைச்சுக்காத. அதை என்கிட்ட கூட. சரி, இத புடி. இத பாருங்க ஜென்டில்மேன்ஸ். லிண்டா என்கிட்ட என்ன சொன்னான்னா, நான் சீக்கிரமா அப்பாவாக போறேனா.
என்ன சொன்ன? எஸ், நான் அப்பாவாக போறேன். ஆமா. ஆர்த்தர், இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். அப்பவே நினைச்ச செப்டம்பர் தான் அவளுக்கு தெரிய வந்திருக்கு. அப்ப இருந்துதான் அவ ஏதோ மாதிரி இருந்தா. நம்மள நீதான் ரொம்ப வித்தியாசமா இருந்த தெரியுமா? இப்ப நீயும் மாறிட்ட, நல்லா மாறிட்ட, முழுசா மாறிட்ட. நான் எப்பவும் மாற மாட்டேன் ஜான். குட் பை ஆர்த்தர். மீட்டிங் முடிச்ச உடனே நீ சீக்கிரம் கிளம்பு. கண்டிப்பா. சரி, கண்டிப்பா போறேன். மீட்டிங் முடிஞ்சதும் நீ என்ன பண்ண போற? உனக்கு வாழ்த்துக்கள். நான் அப்பாவாயிட்டேன். சந்தோஷமா இருக்கு. அரசி, தாமஸ் ஷெல்பி வந்திருக்காரு. வெல்கம் மிஸ்டர் ஷெல்பி. இங்க இருக்கிற எல்லாரையும் உனக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவங்க என்னுடைய ஒய்ஃப். இவங்க பேரு இசபெல்லா. ப்ளீஸ் உட்காருங்க. அதுக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிட்டோம் மிஸ்டர் ஷெல்பி. எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள வந்துட்டு ஏன் தான் கேட்டேன். அவங்க பின்னாடி யாருக்காங்கன்னு கண்டுபிடிச்சியா? கடந்து வந்துட்ட போல இருக்கு மிஸ்டர் ஷெல்பி. ஆமா. கார்னா உனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆமா, அது உண்மைதான். எனக்கு ஆர்வமா இருக்கு. உன் அப்பா என்ன வேலை பார்த்தாரு? அவரு பல பொய்களை சொல்லுவாரு, குதிரைகளை திருடுவாரு. கொஞ்சம் நீங்க அசந்தீங்கன்னா உங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாரு. இங்க எல்லாமே உங்க கட்டளைப்படிதான் நடக்குது போல இருக்கு. சாப்பிடறதுக்கு முன்னாடி கிரேஸ பத்தி ஏதாவது பேச விரும்புறியா? அவளோட உயிரை நல்லபடியா எடுத்துக்கிட்டதுக்கு கடவுள்கிட்ட நன்றி சொல்ல நீ கடமைப்பட்டிருக்க. ஆமன். நான் அதுக்காக இங்க வரல, சில தகவலை சொல்லலான்னு வந்தேன். இந்த மாதிரி மெயின் கோர்ஸ் எல்லாத்தையும் நான் ஈவினிங்ல சாப்பிடுறத தவிர்த்துடுவேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் எப்பவும் இப்படிதான் நடந்துப்பான். அவனோட பழக்கங்களை சீக்கிரமா மாத்திப்பான். இந்த வேலையை எப்படி ஆரம்பிக்க போறோம்னு நான் இதுல எழுதியிருக்கேன். வெளியில தெரியக்கூடாதுன்னு கடிதத்து மூலமா சொல்றேன். இதை நான் யார்கிட்ட தரணும்? என் ஹஸ்பண்ட் தான் இங்க நடக்கிறதுக்கு இன்சார்ஜ். ஆனா நடக்கிற எல்லாம் பாதுகாப்பா பத்திரமா இருக்கணும்னா அது என்னால மட்டும்தான் முடியும். அத கொடுங்க. ஓகே ஷெல்பி, உன் திட்டம் என்னன்னு சொல்லு. அங்க இருக்கிற என் ஆளுகிட்ட சொல்லி கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் வேலையை விட்டு அனுப்புற மாதிரி செய்ய சொல்லிருக்கேன். அவன் மட்டும் நான் சொன்னபடி செஞ்சு முடிச்சுட்டான்னா அங்க ஒரு பெரிய கலவரமே வெடிக்கும். அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்னைக்கு ராத்திரி ஜூன் 21 அந்த சிட்டிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கை நடத்துவாங்க. தன்னோட உரிமைக்காக குரல் கொடுக்க அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற எல்லா போலீஸும் ஏற்கனவே என் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அவங்க அதை பார்த்துப்பாங்க. அதைத்தான் நாம பயன்படுத்திக்கணும். சரி, அதை ட்ரெயினுக்கு எப்படி எடுத்துட்டு போவ? அதை கொண்டு போகிறதுக்கு நல்ல டிரைவர் போட்டிருக்கேன். ராத்திரியோட ராத்திரியா லண்டனுக்கு போற ட்ரெயின்ல அதை ஏத்திடுவாங்க. அந்த வெஹிக்கிள்ஸ் மட்டும் எங்கேயும் நகராம இங்கேயே இருக்கும். எல்லா வெடி பொருட்களுமா? ஆமா, எல்லாமே தான். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இந்த சூப் உண்மையாவே நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே வெஹிக்கிள்ஸ் வேற வழியா கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இஸ்தான்புல் வழியா அதை கொண்டு வருவாங்க. அப்படின்னா லண்டனுக்கு எப்போ வந்து சேரும்? நிச்சயமா நேரமாகும். அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோல்யார்ட் வழியா செயின்ட் அலபன்ஸ்க்கு ஷெல்பி கம்பெனி ட்ரக்ஸ் வழியா வரும். அங்க நீங்க நேரா வந்து அதை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே. அரசி, இவன் சொல்ற பிளான் நல்லா தான் இருக்கும். ஆனா அது அப்படியே கேட்டு தலையாட்டாதீங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி அவன் இன்னொரு பிளான் ஒண்ணு வச்சிருப்பான். அங்க எந்த கப்பலும் வரலன்னா என் ஆளுங்க பொருட்கள் எல்லாத்தையும் கடலுக்குள்ள போட்டுட்டு திரும்பி வந்துட்டே இருப்பாங்க. அது காணாம போனதுக்கு பிறகு வர பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறேன்? அதை நான் பாத்துக்கிறேன். வேலை முடிஞ்சது அந்த ஃபேக்டரியை வெடிக்க வச்சிருவேன். அதுக்குள்ளேயே எல்லா வெஹிக்கிளும் எரிஞ்சிடுச்சுன்னு
போலீஸ் மூலமா ரிப்போர்ட் கொடுக்க வச்சு அதுதான் உண்மணி எல்லாரையும் நம்ப வச்சிருவேன். என்ன இவ்வளவு கேள்வி கேட்கறிய? உனக்கு இங்க என்ன வேலை? பர்மிங்ஹாம் சுத்தி நீ என்ன பிளான் போட்டாலும் எங்களுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா எல்லா இடத்துலயும் எங்க ஆளுங்க உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் அதிக பணம் கொடுக்கணும். ஏன்னா அந்த ட்ரக்ஸுக்கு நான் ஃபியூவல்லாம் ஃபில் பண்ணணும். அதனால நீங்க இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா எங்களுக்கு புரியுது மிஸ்டர் ஷெல்பி. சரி, அப்ப நான் கிளம்புறேன். எனக்கு எதுவும் சாப்பிட தோணல. ஏன்னா இங்க யாரையும் நம்ப முடியாது. நான் சொல்றது சரிதானே ஹெஜஸ்? இந்த ஈவினிங் என்ஜாய் பண்ணுங்க. டாட்டியானா, நீ போய் ஷெல்பிய கார் வரைக்கும் விட்டுட்டு வா. போ. Послушай, что он хочет сказать. அப்படியே என் கூட நட. உள்ள இருக்கிறவன் தான் இந்த விஷயம் எல்லாத்தையும் வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த தகவல் எல்லாத்தையும் வேற ஒருத்தனை வச்சு சோவியத் எம்பசிக்கு அவன் தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை கொலை பண்றதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா போதும். ஏன் நம்ம எதிரிக்கு அவர் தகவலை சொல்லணும்? இழப்பு என்னோடது. ஒரு சோல்ஜரா இந்த வேலைய நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஆனா இதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் ஒழுங்கா போகணும்னா இத பத்தி இசபெல்லா கிட்ட சொல்லு. அவங்களே ஒரு முடிவு எடுக்கட்டும். பழசெல்லாம் அதுக்குள்ள மறந்துட்டு மறுபடியும் பிசினஸ்ல இறங்கிட்ட. அவ மேல உள்ள காதல் போயிடுச்சா? அவ எப்பவும் என் கூடவே தான் இருக்கா. இப்ப கூட அவ உங்களை நம்ப கூடாதுன்னு சொல்றான். அவனை கொல்றதுக்கு உங்களோட அனுமதி மட்டும் தான் எனக்கு தேவை. On a gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red ride.